ஹாய் ஹலோ வெல்கம் டு சூர்யா அகாடமி. சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க நம்ம சைக்காலஜியோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷனில் நம்ம அடுத்த வீடியோவை பார்க்கலாம். பண்டைய காலத்தில் ஒருவரது நடத்தைகளை அறிந்து கொள்ள நம்பகமான முறை. அதாவது பண்டைய காலத்திலலாம் ஒருத்தரோட கேரக்டர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க என்ன ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அகநோக்கு முறை. சரிங்களா? அகநோக்கு முறை. பரிசோதனை முறைக்கு வேறு பெயர் என்ன? பரிசோதனை முறைக்கு வேறு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட உற்றுநோக்கல். கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட உற்றுநோக்கல் முறை பரிசோதனை முறைக்கு வேறு பெயர். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்கல்ல, ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சு ஒரு லேபில் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்கல்ல, அதை எப்படி சொல்லலாம்னா கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட உற்றுநோக்கல் முறைன்னா அதை சொல்லலாம். சரிங்களா? மனிதன் சிந்தனை செய்வதன் வாயிலாக, நல்லா பார்த்துக்கோங்க, திங்க் பண்ணுறது, நல்லா யோசிக்கிறதின் வாயிலாக பல வாழ்வியல் உண்மைகளை கண்டுபிடிக்க முடியும். நம்ம நல்லா திங்க் பண்ணுறதுனால பல வாழ்வியல் உண்மைகளை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கூறுவது தர்க்கவியல். சரிங்களா? தர்க்கவியல். அடுத்து, மாணவர்களின் கற்றல் அடைவுகளை அறிந்து கொள்ள நம்பகமான முறை. மாணவர்களின் கற்றல் அடைவுகளை எந்த அளவுக்கு கத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம அறிந்து கொள்வதற்கான ஒரு நம்பகமான முறை மதிப்பீட்டு முறை. சரிங்களா? மதிப்பீட்டு முறை. வகுப்பில் மாணவர்களின் நடத்தைகளை அறிந்து கொள்ள நம்பகமான முறை. அதாவது கிளாஸ்ல அவன் எந்த அளவுக்கு நடந்துக்கிறான் அப்படிங்கிறத அறிந்து கொள்வதற்கான நம்பகமான முறை உற்றுநோக்கல் முறை. ஸ்டூடெண்ட்ஸை பற்றி ரெண்டு பார்க்குறோம். ஒன்று அவன் எந்த அளவுக்கு கிளாஸில் கற்றுக்கிட்டு இருக்கான், கிளாஸில் நம்ம சொல்லி கொடுத்தா எந்த அளவுக்கு கற்றுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது மதிப்பீட்டு முறை. அவன் எந்த அளவுக்கு கிளாஸில் நடந்துக்கிறான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது உற்றுநோக்கல் முறை. அதுக்கப்புறம் உயிரினங்களின் நடத்தைகளை அறிந்து கொள்ள நம்பகமான முறை. சரிங்களா? இப்போ இது வரைக்கும் நம்ம மாணவர்கள்னு ஒரு செக்ஷனாக பார்த்தோம். இப்போ என்டையராக உயிரினங்கள் அப்படின்னு பொதுவாக பார்க்குறோம். ஸோ அவங்களோட நடத்தைகள், உயிரினங்கள்னு பொதுவாக அதுங்களோட நடத்தைகளை அறிந்து கொள்வது முறை அப்படின்னா பரிசோதனை முறை. சரிங்களா? பரிசோதனை முறை. அறிவு வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பது. அறிவு வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பது மரபு பிளஸ் சூழ்நிலை. சரிங்களா? மரபு பிளஸ் சூழ்நிலை. கோபம், மகிழ்ச்சி, கவலை, பயம் இவை எதனால் செய்யப்படும் செயல்கள்? சரிங்களா? இவை அனைத்தும், கோபம், மகிழ்ச்சி, கவலை, பயம் இவை அனைத்தும் எதனால் செய்யப்படும் செயல்கள்? மனவெழுச்சி, வளர்ச்சி. சரிங்களா? மனவெழுச்சி, வளர்ச்சி. சிந்தித்தல், கற்பனை போன்றவை எதனால் செய்யப்படும் செயல்கள்? திங்க் பண்றாங்கல்ல, ஒரு விஷயத்தை யோசிக்கிறது, ஏதாவது கனவு காண்றது. சரிங்களா? இது மாதிரியான செயல்கள் எதனால செயல்படும் செயல்கள் அப்படின்னா அறிவுத்திறனால் செயல்படும் செயல்கள். ஓகேவா? அறிதல் திறன் வளர்ச்சி கொள்கையை உருவாக்கியவர். அறிதல் திறன் வளர்ச்சி கொள்கையை உருவாக்கியவர் பியாஜெட். சரிங்களா? மரபின் முக்கியத்துவம் பற்றிய ஆராய்ச்சியை மேற்கொண்டவர். அதாவது மரபின் முக்கியத்துவம், நல்லா வச்சுக்கோங்க, மரபின் முக்கியத்துவம் பற்றிய ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் கால்டன். சரிங்களா? கால்டன். வாழ்க்கையில் சிறப்பாக வெற்றி பெறுவதற்கு உதவும் உளவியல் காரணி எது? ஒருத்தர் வாழ்க்கையில ரொம்ப ஒரு நல்ல ஒரு சக்சஸ் அவங்க வாழ்க்கையில பெறணும் அப்படின்னா அவங்களுக்கு உதவும் ஒரு சைக்காலஜிக்கல் எலிமெண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா நுண்ணறிவு. சரிங்களா? உளவியல் காரணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நுண்ணறிவு. கற்றல், கற்பித்தல் நிகழ்வுகளை விவரிக்கும் உளவியல் பிரிவு எது? கற்றல், கற்பித்தல், கத்துக்கிறது, கற்றுக் கொடுக்கறது. ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை நம்மளும் கற்றுக்கிறோம், இன்னொருத்தருக்கு கற்றுக் கொடுக்குறோம், கற்பித்தல். சரிங்களா? இந்த நிகழ்வுகளை விவரிக்கும் உளவியல் பிரிவு எது அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி உளவியல்.
சரிங்களா? கல்வி உளவியல். பிறரை பற்றி அறிந்து கொள்ள பயன்படும் உளவியல் முறை. மற்றவங்களை பத்தி தெரிஞ்சு கொள்ள பயன்படும் உளவியல் முறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அகநோக்கு முறை. ஓகேங்களா? அகநோக்கு முறை. தர்க்கவியல் எந்த இயலின் ஒரு பகுதி ஆகும்? தர்க்கவியல் எந்த இயலின் ஒரு பகுதி ஆகும்? மெய் விளக்கவியல். மெய் விளக்கவியல். உன்னையே நீ அறிவாய் என கூறியவர் சாக்ரட்டிஸ். உன்னையே நீ அறிவாய் என கூறியவர் சாக்ரட்டிஸ். உற்றுநோக்கலின் இறுதிப்படி. உற்றுநோக்கலின் இறுதிப்படி நடத்திய ஆய்வு செய்தல். சரிங்களா? உற்றுநோக்கலோட இறுதிப்படி என்ன? நடத்திய ஆய்வு செய்தல். வாழ்க்கை சம்பவ துணுக்கு முறை. வாழ்க்கை சம்பவ துணுக்கு முறை எந்த முறையுடன் அதிக தொடர்பு உடையது? எந்த முறையோட அதிக தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா உற்றுநோக்கல் முறை. சரிங்களா? அந்த உற்றுநோக்கல் முறையில மொத்தம் எத்தனை படிகள் இருக்கு அப்படின்னா 7. உற்றுநோக்கல் முறையில் எத்தனை படிகள் இருக்கு அப்படின்னா 7. சரிங்களா? மறுபடியும் பாருங்க. உற்றுநோக்கல்ல இருக்குல்ல மொத்தம் 7 படி இருக்குன்றோம். அதோட இறுதிப்படி என்ன? நடத்திய ஆய்வு செய்தல். ஓகேவா? வாழ்க்கை சம்பவ துணுக்கு முறை எந்த முறையுடன் அதிக தொடர்புடையது அப்படின்னு பார்த்தா உற்றுநோக்கல் முறை தான். உற்றுநோக்கலோட படிகள் எத்தனை அப்படின்னு கேட்டா 7. ஓகேவா? சூப்பருங்க. மறுபடியும் வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பாருங்க. திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்றது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பாய்.